இந்த வீடியோ பாருங்க, மனசை ரொம்பவே பாரமாக்கின ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் என்ன நடக்குதுன்னா, ஒரு ஏழ்மையான தந்தை இருக்காரு. அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னோட மகளை படிக்க வச்சிட்டு இருக்காரு. ஸ்கூல் முடிஞ்சு தன்னோட மகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக அந்த ஏழ்மையான தந்தை ஸ்கூல் வாசல்ல நிற்கிறாரு. அந்த குழந்தையும் வந்துருச்சு. ஸ்கூல் வாசல்ல கடைகள் இருக்கு. அதுல மிட்டாயோ இல்ல வேற ஏதோ தின்பண்டத்தை பார்த்துட்டு அந்த குழந்தை என்ன சொல்லுதுன்னா, அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த தந்தை கிட்ட கேட்குது. ஆனா அந்த தந்தை கிட்டேயோ காசு கிடையாது. அவரும் தன்னோட பாக்கெட்லாம் தொட்டு பார்த்துட்டு என்கிட்ட காசு இல்லமா அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தை ஆசையா கேட்டதை வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு மனசு கஷ்டம் இருக்கு. அதே மாதிரி அந்த குழந்தைய திட்டியும் கூட்டிட்டு போக அவருக்கு மனசு இல்லை. ரொம்பவே அமைதியா அந்த குழந்தைய சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இதை கடைக்குள்ள இருந்த ஒரு நபர் வீடியோவும் எடுத்திருக்காரு. இந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த தந்தையோட மனநிலை அந்த நிலைமையில எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய பேருக்கு அவங்களோட சின்ன வயசு ஞாபகம் வந்திருக்கும். ஏன்னா நிறைய பேரோட தந்தை இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கு விவரம் தெரியாமல் இருந்ததுனால தந்தை என்ன நிலைமையில் இருக்காருன்னு தெரியாமல் நமக்கு ஆசைப்பட்டதை கேட்டு அவங்கள தொந்தரவு பண்ணியிருப்போம். ஆனால் இப்போது மெச்சூர்டான வயசில் கூட சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா அப்பா கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, தனக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும்னு அவங்கள தொந்தரவு பண்ணுறாங்க. வெளியே கெத்து காட்டுறதுக்காக டியூப் பைக் வேணும், ஐஃபோன் வேணும்னு சொல்லி பெற்றோர்களை டார்ச்சர் பண்ணுறாங்க. அவங்களும் பிள்ளைகளோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு சக்திக்கு மீறி கடன் வாங்கி அந்த மாதிரி பொருட்களையும் வாங்கி கொடுக்குறாங்க. கடைசியில் கடன் கட்ட முடியாமல் அவங்க தான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. தயவு செஞ்சு இனிமேல் உங்களோட பெற்றவங்களோட நிலைமை என்ன, அவங்களோட மனநிலை என்னன்னு இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது புரிஞ்சுக்கோங்க.